அதிமுகவினுடைய தலைமை அலுவலகத்தில் 4வது நாளாக விருப்ப மனுக்கள் பெறப்பட்டு வரக்கூடிய சூழலில் நிர்வாகிகள் மத்தியில் ஆர்வம் குறைந்திருப்பதாக தெரிகிறது. இது பற்றிய கூடுதல் தகவல்களை வழங்குவதற்காக செய்தியாளர் குணா இணைகிறார். விவரங்கள் குணா. அதிமுக சார்பில் வரும் 2026ஆம் ஆண்டு நடைபெறும் சட்டமன்ற பொதுத் தேர்தலில் போட்டியிடுவோருக்கான அந்த விருப்ப மனுவை வழங்குவதற்குண்டான பணிகள் 15ஆம் தேதி தொடங்கியிருந்தது. இந்த நிலையில் இன்றோடு 4 நாட்கள் நிறைவடைந்திருக்கக்கூடிய ஒரு நிலையில் கடந்த 3 நாட்களாக, அதாவது விருப்ப மனு தொடங்கிய 15ஆம் தேதி மட்டும் அதிமுக சார்பில் 1300க்கும் குறைவான அந்த விருப்ப மனுக்கள் வழங்கப்பட்டிருந்தது. அதிலும் குறிப்பாக 333 விருப்ப மனுக்கள் முதல் நாள் மட்டும் எடப்பாடி பழனிசாமிக்காக வழங்கப்பட்டிருந்ததால் அந்த எண்ணிக்கை 1300 என்று நெருங்கி இருந்தது. இதனைத் தொடர்ந்து 2வது நாள் மற்றும் 3வது நாள் விருப்ப மனு பெறுவோரின் எண்ணிக்கை வெகுவாக குறைந்திருக்கிறது. அதிலும் குறிப்பாக 2ஆம் நாள் விருப்ப மனு வெறும் 64 பேர் மட்டுமே சட்டமன்ற தேர்தலில் அதிமுக சார்பில் போட்டியிடுவதற்காக வழங்கியிருந்தார்கள். இதனைத் தொடர்ந்து நேற்றைய தினம் 3வது நாள் 300க்கும் குறைவான விருப்ப மனுக்கள். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.